வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு மீண்டும் குண்டுமல்லி பற்றி நம்ம ஒரு பதிவு பண்ண போகிறோம். இதில் நிறையா துளிர் வந்திருந்தது. இது நடுவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருந்தது. நான் பார்த்திங்கன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளியர் பண்ணிகிட்டே போகிறேன். இது துளிர் இப்படி வந்தது, இந்த துளிருக்கு பின்னாடி என்ன காரணம், என்ன மருந்து அடித்தேன், இந்த துளிர் பார்த்திங்கன்னா அப்படியே அரும்பாக மாறுதா, அது ஒரு கேள்வி. அது எல்லாமே இப்போ நான் இப்போது டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு துரும்புக்கு பார்த்திங்கன்னா நான் அடித்த மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, ஜிப்ராலிக் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த முறை ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 10 ml சேர்த்துக்கிட்டேன். போரான் ஒரு 50 ml 50 கிராமு. சல்ஃபர் ஒரு 50 கிராமு. அப்புறம் எம்என் மிக்சர் மைக்ரோ ஃபுட் ஸ்டெயின்ஸ் பிராண்டில் வர அது பார்த்திங்கன்னா ஒரு 50 ml. இது அதுவும் ஒரு 50 கிராமு. இது 4 மருந்து நான் சேர்த்தேன். முதல்ல ஜிப்ராலிக்கு, போரானு, சல்ஃபரு, மைக்ரோ ஃபுட்டு, இது 4 சேர்த்துக்கிட்டேன். ஜிப்ராலிக் ரொம்ப அளவு கம்மியாக தான் பயன்படுத்தினாங்க, ரொம்ப கூட பயன்படுத்தலை. ஜிப்ராலிக் நமக்கு 2 இது இருக்குது, அனுகூலம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா துளிரும் வரும், பூவும் வரும் ஜிப்ராலிக்கில். இது துளிர் வர்றதுக்கான ஒரு மருந்து. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, செடியில் பூ வரல, எதிர்பார்க்குற மாதிரி பூ வரல, அடி உரம் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் எவ்வளோ மருந்து அடித்தாலும் கட்டுக்குள்ளே வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் இந்த இந்த வீடியோட இறுதியில் கூட நான் போட்டிருப்பேன் பாருங்கள். நிறைய பேர் நான் மெசேஜில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பேந்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா, இது 4 காமன் மருந்து. ஒரு வேளை இதில் கட்டுக்கள் வரல, நோய் தாக்குதல் கட்டுக்குள்ளே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, பேந்தால், மார்க்கர் 2 மருந்து இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒன்று கம்மி பண்ணிட்டோ இல்லை 2யும் கம்மி பண்ணிட்டோ, 2மே எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு நடுவில் கிரேசியா போகலாம். ஒரு 10 லிட்டருக்கு 10 ml போடலாம். அல்லது சிமோடிஸ் போகலாம், 10 லிட்டருக்கு 10 ml. அது நீங்கள் பேந்தால், மார்க்கர் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம 20 ml சொல்லியிருந்தோம். அந்த 20 mlக்கு பதிலாக 25 ml நம்ம சேர்த்துக்கலாம், நோய் கட்டுக்குள்ளே வரலன்னா. ரொனோஃபின், ஃபிடாவும் பார்த்திங்கன்னா நம்ம 10 ml சொல்லியிருந்தோம், 10 கிராம் 10 ml சொல்லியிருந்தோம். இது மட்டும் 20 ml சொல்லியிருந்தோம். ஒரு வேளை நம்ம கட்டுக்குள்ளே வரல அப்படின்னா 25 ml போட்டு பார்த்து வரலன்னா நம்ம சிமோடிஸ்க்கு போகலாம், அல்லது கிரேசியா போகலாம். இந்த கிரேசியா மருந்து நான் வீடியோட இறுதியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சிமோடிஸ் கடையில் நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 10 ml போடுங்க அதிகபட்சமாக, போதும். இது போட்டிங்கனாலே நீங்கள் கண்ட்ரோலில் வரும். ஒரு மருந்து இன்றைக்கி அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நாளைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒருவேளை கண்ட்ரோல் ஆகிடுது அப்படின்னா நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் கேப் போட்டு கூட அடிக்கலாம். இல்லை வரல அப்படின்னா நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம மருந்து அடிக்கலாம். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போது ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கிறதுனால செலவு கம்மி பண்ணுறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் பிலீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, வாரத்தில் 2 தடவை நான் மருந்து அடிச்சிடுறேங்க. எனக்கு என்ன காரணம்னா, இப்போ ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா குறையாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு 5 கிலோ வந்தாலும் 2500 ரூபா. ஸோ ஏன் அதில் போய் ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவாக போகுது, 1000 ரூபா செலவாகும் அதிகபட்சமாக. அது வந்ததுக்கப்புறம் ஏன் போராடிட்டு அது கூடான்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து இப்போ வாரத்தில் 2 மருந்து கண்டிப்பாக அடிச்சிடுறேன். இது ஒன்று மட்டும் மாற்றிக்கிட்டேன். என்ன மாற்றிக்கிட்டேன்னா, நம்மக்கிட்ட இப்போது வேலை அதிகமாகிடுச்சுன்ற காரணத்தினால துளிருக்கு மருந்து கூட நான் சேர்த்து அடிச்சிடுறது. இப்போ நான் அந்த பூச்சி மருந்தோடு சேர்த்து அடிச்சிடுறேன். முன்னாடி வாரத்தில் ஒரு முறை அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ வாரத்துக்கு 2 தடவை அடிக்கிறேன். அது என்ன ஆகிடுது அப்படின்னும்போது, நம்ம வாரத்துக்கு 2 முறை பூச்சிக்கும் துளிருக்கும் மருந்து போகிறதுனால தோட்டம் எப்படி மாறி போச்சு. எப்படி மாறி போச்சுன்னா, இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கண்டமேனிக்கு துளிர் வந்துருக்குது. எப்படி துளிருடைய பஞ்சமே கிடையாது. அந்த துளிர் பார்த்தீங்கன்னா அரும்பாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் நம்ம பூ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனிக்காலம் இல்லையா, ஒரு 100 கிலோ பறித்தவங்களுக்கெல்லாம் ஒரு 10 கிலோ வந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அப்படி ஒரு சூழல் தான் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் பாருங்களேன்,
எப்படி பண்ணியிருக்கு பாருங்க. சும்மா இப்படி ஒரு லைன் நீங்க இப்படி நடந்து போனாலே, உடம்புல இருக்கிற மொத்த துணியும் ஃபுல்லா மழையில நனைஞ்சா மாரி ஆயிடுதுங்க. ஸோ, அவ்ளோ பனி, அவ்ளோ குளிரு, அவ்ளோ மழை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது என்னான்னா, இது மல்லிய பொறுத்தவரைக்கும், கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மர் நல்லா ஹாட் கிளைமேட்டா இருக்கணும். இல்லன்னா, இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் காயணும். வெயில் வரணும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, பனி பெஞ்சா கூட பரவால்ல. ஆனா மதியம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிக்கணும். ஸோ, தாவரம் எப்படி இருக்குன்னா, ஒளிச்சேர்க்கை நடந்துருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் நடக்குதுன்னா, அட்லீஸ்ட் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஈல்டு வந்து உற்பத்தி வந்து நம்ம செடி குடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேகமூட்டமா இருக்கு, வெயிலே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது தான் நமக்கு வந்து சிரமம். அந்த மாரி சமயத்தில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த வெயில் காலத்தில கூட பூஸ்ட் பண்ணி, அதாவது பனி காலத்தில கூட பூஸ்ட் பண்ணி வெளில தள்றதுக்கு தான் நம்ம என்ன மருந்து பயன்படுத்துறோம்? ஜிப்ராலிக்கு, போரானு, சல்ஃபரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ச்சிக்கு மருந்து இதெல்லாமே. இப்போ ஜிப்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில வந்து ஒரு முறை பயன்படுத்துங்க. அது வாரத்தில 2 தடவ அவாய்ட் பண்ணுங்க. ஜிப்ராலிக் ஆசிட்ன்றது ரொம்ப அதிகமா பயன்படுத்த வேண்டாம். ஒரு ஒரு முறை இது பயன்படுத்தீங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து கல்டர் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒரு வாரத்தில ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை கல்டரு, அப்புறம் ஜிப்ராலிக்கு இப்படி பயன்படுத்துங்க. அதாவது ஒரு வாரம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது கூட வந்து நம்ம சல்ஃபரும், போரானும், மைக்ரோ ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்தில 2 தடவ குடுக்கலாம். இது குடுத்தா மட்டும் தான், நம்ம என்ன சொல்றோமோ அந்த ரிசல்ட் வருங்க. அதே மாரி அடி உரம் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடி உரம் வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு வந்து ஃபேக்டாம்பஸ் குடுக்கலாம், பொட்டாஷ் தரலாம், அப்புறம் ஆல் 16 வந்து நம்ம தரலாம். இப்போ நம்ம யாராவது புதுசா இந்த சேனல் நீங்க பார்க்குறீங்க, புது வியூவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னிலிருந்து ஒரு 15 டேஸ் ஆர் 10 டேஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்க எடுத்து பாருங்க. அல்லது நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம், நவம்பர் மாத வீடியோவாவது பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே தேவையாக்கு அதிகமான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைப்பதற்கான 1000% வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இந்த மருந்து இதுதான். அடி உரம் நம்ம சொன்ன ஃபேக்டாம்பாஸு, ஆல் 16, பொட்டாஷு இது நம்ம வந்து அடி உரம் நம்ம குடுக்க போறோம். மேலே வந்து நம்ம சொன்ன அந்த ஸ்ப்ரேயிங் வந்து நம்ம பண்ண போறோம். அதில ரொம்ப காம்பினேஷன் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேண்டா பிளஸ் வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா, ஃபேண்டா பிளஸ் இல்லாம உங்களால வந்து துளிர் வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரதுக்கு முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டு முயற்சி தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கை ஓசை வந்து எப்பயுமே வந்து சத்தம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாரி தான் 2 கையுமே இருக்கு. ஆனா, ஒண்ணு சேர்ந்து அது வந்து கிளாப்ஸ் பண்ண முடியலன்னா, சத்தம் எங்க வரப்போகுது? இதே மாரி தான். ஒரு மருந்தோட காம்பினேஷன் அப்படின்னும்போது, நம்ம வந்து தப்பு தப்பா காம்பினேஷன் பண்ணாலும் பிரச்சனை. அல்லது ஒண்ணு கம்மி பண்ணாலும் பிரச்சனை. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சல்ஃபரு, போரானு, மைக்ரோ ஃபுட்டு, ஜிப்ராலிக்கு, ஃபேண்டா பிளஸ். இது 5 வந்து கண்டிப்பா நீங்க வந்து கூட சேர்த்துக்கணும். கண்டிப்பா சேர்த்துக்கணும். அப்போ இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம். மைக்ரோ ஃபுட்டு, போரானு, அப்புறம் சல்ஃபர் வந்து நீங்க 50 கிராம் போடுங்க 10 லிட்டருக்கு. ஃபேண்டா பிளஸ் வந்து 10 எம்எல் போடுங்க. இதுவும் 10 எம்எல் போடுங்க ஜிப்ராலிக்கு. அப்புறம் நார்மலா நம்ம பூச்சி மருந்து நம்ம என்ன சொன்னோமோ, அந்த பூச்சி மருந்து போடலாம். இது ஒரு வாரம் நீங்க வந்து ஒரு ஒரு முறையில நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அடுத்த முறை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன அந்த மருந்தில வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்த நீங்க கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலான்னா, நான் சொன்னேன் இல்லையா? கல்டரு. நீங்க வந்து இது ஜிப்ராலிக் ஆசிட வந்து மைனஸ் பண்ணுங்க. கல்டரு கூட கொண்டு வாங்க. அப்போ பூச்சி மருந்தோட இதுவும் கல்டர் ஒரு வாரம். இப்போ நீங்க கொண்டு வந்தீங்களா, இப்போ ஒரே வாரத்தில ஜிப்ராலிக் ஆச்சு, கல்டரும் ஆச்சு. அடுத்த வாரம் நீங்க அடிக்கும்போது, ஜிப்ராலிக்கும் கட் பண்ணுங்க, கல்டரையும் கட் பண்ணுங்க. வேண்டாம். ஏன்னா, கல்டரும் ஜிப்ராலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை டோஸ் மாரி அது. செடிய வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்மளால மலட்டுத்தன்மை கொண்டு போயிடும். அந்த சமயத்தில பூ நல்லா வருமே தவிர, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த செடிய நம்மளால காப்பாத்த முடியாம போயிடும். இந்த 4 போதும். இது போரானு, சல்ஃபரு, மைக்ரோ ஃபுட்டு,
ஃபேண்டா ப்ளஸ். இதுவே வந்து தாராளமாக போதும். நீங்கள் நான் சொன்ன அந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் அடித்து பாருங்கள். நான் சொன்ன அளவில் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ பறிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 கிலோ 4 கிலோ உங்களுக்கு வந்து கூடுதலாக தான் கிடைக்கும். 1000% வாய்ப்பு இருக்குது. இதில் கேஸ் டு கேஸ் வந்து நிறையா மாறுபடும். நம்முடைய மண் வளம் வந்து சிறப்பாக எடுத்து கொடுத்ததுன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். மண் வளம் வந்து நம்ம வந்து பெருசாக இல்லைன்னா நம்ம கொடுக்குற மருந்தில் பெருசாக பூஸ்ட் ஆகாது. நிறையா ஃபெயிலியர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை வந்து மல்லி தோட்டம் வச்சு சொன்ன இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணாது. சில மண்ணுக்கு சில ரகங்கள் வந்து சில பயிர் வகைகள் வராது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் அது, இல்லைங்களா? அதனால் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும். இதில் களிமண் இருக்கிற அந்த மண் வகைக்கு மட்டும் மல்லி வராதுங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் இருக்கணுமே தவிர, தண்ணி வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதை மண்ணோட மண்ணாக அது சேறு மாதிரி இருக்கிற இடத்துல மல்லியெல்லாம் நமக்கு பெருசாக கொண்டு வர முடியாதுங்க. செம்மண் வந்து ரொம்ப சிறப்பான மண். மணல் பாங்கான மண் வந்து ரொம்ப சிறப்பான மண். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உப்பு கலந்த மாதிரி ஒரு மண் இருக்கும். அந்த மண் கூட வந்து ஓகேன்னு தான் சொல்கிறாங்க, நல்லா வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மண்ணாக இருந்தால், களிமண் மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி போடுங்க. என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிற ஒரு பிளேஸு மருந்துக்கு. நம்ம வந்து ஒரு 30 சென்ட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னும்போது அதுலேயும் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். 1 ஏக்கர் வச்சுருந்தா அதில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கூட சம்பாதிக்கலாம் மாதம். கண்டிப்பாக அது சம்பாதிக்கலாம். அது 100% உண்மை. நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னாங்க, நம்ம தோட்டத்தில் என்னோடய தோட்டத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு அப்படியே டிட்டோ காப்பி அண்ட் பேஸ்ட் முறையில் நான் வந்து வெளிப்படைத்தன்மையாக நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விவசாயியாக இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பக்கத்து தோட்டம் தான், பக்கத்து வரப்பு தான், ஒரு தக்காளி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கும், நமக்கு விளைச்சல் இருக்காது. இல்லை நமக்கு நல்ல விளைச்சல் இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல விளைச்சல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இல்லைங்களா? இது பக்கத்தில் ஒரே ஒரு வரப்பு தான் நமக்கு வந்து நடுவில் இருக்கும். இது வந்து இப்போ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவமெல்லாம் இருக்கும். ஒரே சமயத்தில் ஏர் ஓட்டி போடுவாங்க, வேர்க்கடலை போடுவாங்க. சிலருக்கு நல்லா விளையும், சிலருக்கு வந்து விளையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து மண் வளம். இதுதான் காரணம், இல்லையா? அப்போ அந்த மண் வளத்தை நம்ம வந்து பெருக்கணும்னா நம்ம உரத்தை வந்து ஒரு சிலருக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் போடுவாங்க. சில பேர் வந்து 10லேருந்து 15 நாளுக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரலன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு உரத்தை போடுவாங்க. இப்போ நான்லாம் நடுவில் வந்து ஒரு மாதத்தில் 2 தடவை போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மாதம் ஒரு முறை பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம 3 வருஷமாக உரம் போடுறதுனால மண் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு இப்போது. அதனால் இப்போ உரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக போடுற ஒரு சூழ்நிலை எனக்கு வரலை. ஆனால் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு வில்லாதி வீரராக இருந்தாலும் சரி, மருந்து அடிக்காமல் மல்லியை கொண்டு வரவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக நம்ம வந்து கெமிக்கல் தான் வாங்கி அடிக்கிறோம். ஆர்கானிக் மெத்தடில் வந்து இது வரைக்கும் மல்லி விவசாயம் பண்ணி ஜெயிச்சா மாதிரி எனக்கு எங்கேயுமே வந்து எந்த ஒரு சான்று எனக்கு இல்லை. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் தான் கேட்குது தவிர ஆர்கானிக் வேலை வந்து இது வரைக்கும் கேட்டதாக வந்து இல்லை. ஏன்னா புழு தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டவே முடியாது. நீங்கள் ஒரு நாள் மருந்து அடிக்காமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, என்னோடய பர்சனல் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரே நாள் நான் வந்து விட்ட ஒரு காரணம், ஒரு 400லேருந்து ஒரு 500 கிலோ பூ அப்படியே எனக்கு வந்து மொத்தமாக காலி. அப்படியே மேலே செடி மொத்தமாக அறுத்து விட்டேன். அப்படியே ஒரு கொத்து நான் அறுத்து எடுத்தேன்னா வெள்ளையாக இருக்கும். அப்படியே அது எல்லாமே வந்து பிங்காக மாறி போச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் தான் பண்ணணும். தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் அஸ். ஸோ வி ஹவ் டு அடாப்ட் இட். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் என்ன உங்களுக்கு தெரியணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். பட் வரக்கூடிய வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் பி மோர் எக்ஸ்பிளைன் யூ. இது வந்து கொசாமில்ல நான் வாங்கிட்டு வந்தேன், நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், சல்ஃபரு.
நல்லா இருக்குது பிராண்ட் இது. இது வந்து ஸ்டெயின்ஸ் பிராண்ட் வாங்குங்க. நவரிஷ்ன்னு சொல்லிட்டு. இதுவும் எக்ஸலண்ட்டு. இந்த மைக்ரோ ஃபுட்டு 50 கிராம் போடுங்க. அது சல்ஃபர் 50 கிராம் போடுங்க. இதில் வந்து நான் ஜிப்ராலிக் வந்து நான் வந்து ரொம்ப டீகோட் பண்ணியிருப்பேன் பார்த்துக்குங்க. இது பக்கத்தில் டபுள் இருக்கு இல்லையா, அதுவும் நல்ல மருந்து தான் பூ வர்றதுக்கு. இது ஜிப்ராலிக் ஆசிடு. என்ன பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். தெர் இஸ் நத்திங் டு வரி. எதாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஜிப்ராலிக் ஆசிட் வந்து நல்ல பிராண்ட்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்டு யூ கேன் பை இட். அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா, இந்த மைக்ரோனால் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போரானோட இது இருக்குது. இது டாடா கம்பெனியில் கூட இருக்குதுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.